நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஸ்டார் ஓட்டல் உணவில் புழுக்கள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிகில் பட நடிகர் ஆதாரத்துடன் வெளியிட்ட வீடியோவால் ஹோட்டல் நிர்வாகம் மன்னிப்பு கேட்டுள்ளது. சம்பவத்தின் முழு விவரம் இதோ. குன்னூரில் ஒரு ஹோட்டலில் வழங்கப்பட்ட உணவில் புழுக்கள் இருந்த காட்சிகள் குறித்து நடிகர் விஜய் விஸ்வா வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் தான் இவை. இந்த ஹோட்டலோட பேரும் நீங்க பாத்தீங்க. அந்த ஹோட்டல்ல சார்ஜ் பண்ணதுக்கு நீங்க உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. அதை கொண்டு வந்து இங்க ரெஸ்பான்சிபிளா கேட்டதுக்கு அவன் பண்ண ஆன்சர் வந்து மேனேஜர் இங்க இல்லைன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கேட்டா நான் இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க யார்ட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்னு. இதுக்கு நாங்கள் பே பண்ணியிருக்கோம். தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக 3 பேர் வந்திருக்கோம். இங்கே இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஹேவ் டு ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆல் திஸ். இது நான் மீடியாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். பீங் an actor and social activities, I need to solution. கோடை சீசன் துவங்கியுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பிகில், மாயநதி, சாயம் உட்பட பல்வேறு படங்களில் நடித்த துணை நடிகர் விஜய் விஸ்வா என்ற அபி சரவணன் தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஊட்டிக்கு சுற்றுலா சென்றுள்ளார். இவர்கள் குன்னூரில் டான்டி தலைமை அலுவலகம் அருகே உள்ள ஓட்டலில் உணவருந்த சென்றுள்ளனர். அப்போது ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்து சாப்பிடும் போது அதனுடன் தக்காளி சாஸ் சேர்த்துள்ளனர். தக்காளி சாஸில் துர்நாற்றம் வீசியதால் சாஸ் இருந்த பிளாஸ்டிக் டப்பாவை திறந்து பார்த்துள்ளார். அதில் புழுக்கள் நெளிந்ததை பார்த்த விஜய் விஸ்வா அதிர்ச்சி அடைந்து ஹோட்டல் ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் உணவகத்தில் இருந்த ஊழியர்கள் சரியான பதிலளிக்காமல் தெனாவட்டாக பேசியதாக நடிகர் விஜய் விஸ்வா தெரிவித்துள்ளார். புழுவை பார்த்ததும் உணவு உண்பதை அனைவரும் நிறுத்திவிட்டோம் என்றும் இருவருக்கு வாந்தி ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாஸும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஸ்மெல்லா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா புழு. இது புழு இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஃபேமிலியில சாப்பிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த மாதிரி புழு இருக்குன்னு சொன்னப்போ அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும், we are not responsible, மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டாங்க. யாரு செஃப் இர்ரெஸ்பான்சிபிளா பேசுறாங்க. இவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்கோம், எனக்கு வாமிட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இங்க இருக்க எல்லாருக்குமே அந்த டெண்டன்சி தான் இருக்கு. பட் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. மீடியாவுக்கு எதுக்காக இதை நான் ஃபார்வர்ட் பண்றேன்னா, இது எல்லாருக்கும் தெரியணும். ஹோட்டல்ல போனா அட்லீஸ்ட் ஓபன் பண்ணியாவது பார்த்துட்டு சாப்பிடுங்க. அதுக்காக மட்டும் தான் மெயினா இதை ஃபார்வர்ட் பண்றேன். தக்காளி சாஸை நாங்கள் தயாரிக்கவில்லை, மார்க்கெட்டில் இருந்து வாங்கி பயன்படுத்துகிறோம் என்று ஹோட்டல் மேலாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக குறுஞ்செய்தி வந்ததாகவும் சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிளீன் பண்றாங்க.